ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் இங்கே கூட்டம் கூடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது தளபதிக்கு பின்னாலே இருக்கிற ஆர்ப்பரித்து வருகிற கூட்டம். இந்த கூட்டத்தை எவராலும் வெல்ல முடியாது. 45 ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு என்னை தூக்கி எறிந்ததற்கு பிறகு என்னை தூக்கி பிடித்தவர் தான் தளபதி என்பதை இன்றைக்கும் நான் நெஞ்சத்தோடு எண்ணி பார்க்கிறேன். நான் இன்றைக்கு சொல்கிறேன் அவர்களுக்கெல்லாம், உங்களால் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியாது. வீழ்த்துகிற சக்தி நம்முடைய தமிழகத்தின் வெற்றி தளபதியாக விளங்கிக் கொண்டிருக்கிற தளபதி ஒருவரால் தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். இனிய நிகழ்ச்சியின் தனக்கது வாழாது தளபதிக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற கழகத்தின் பொதுச் செயலாளர் என் அன்பிற்கினிய அருமை அண்ணன் பொசி ஆனந்தன் அவர்களே, தேர்தல் பிரிவுடைய செயலாளர் போர்ப்படை தளபதியாக விளங்கி கொண்டிருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் அர்ஜுனன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற துணை பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் ராஜ்மோகன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ரமேஷ் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் ராஜசேகர் அவர்களே, ஒரே நாளில் முடித்து காட்டுவேன் என்று வரலாறு படைத்திருக்கிற மாவட்டத்தின் கழகத்தின் செயலாளர் ராஜ்குமார் அவர்களே, சீன் அவர்களே, விஜய் அவர்களே, ஆனந்த் அவர்களே, ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே இங்கே வருகை தந்து தளபதியை நாளை கோட்டைக்கு அனுப்ப இருக்கிற ஆற்றல்மிக்க அன்பிற்கினிய சகோதரர்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1972 என்னுடைய பயணத்தை துவங்கினேன். முதலே புரட்சி தலைவர் கோட்டைக்கு அவரோடு செல்லுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா வழியில் கோட்டைக்கு செல்கிற வழி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. 45 ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு என்னை தூக்கி எறிந்ததற்கு பிறகு என்னை தூக்கி பிடித்தவர் தான் தளபதி என்பதை இன்றைக்கும் நான் நெஞ்சத்தோடு எண்ணி பார்க்கிறேன். ஏன் அதை சொல்லுகிறேன் சொன்னால், இன்று இருப்பவருடைய நிலை வேறு, ஆனால் இங்கே அமர்ந்து கொண்டிருப்பவருடைய நிலை வேறு, நாளை ஆளப்போகிற நிலையே வேறு என்பதை நான் அறிவேன். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், 3வது தலைவராக நாளை ஆட்சி கட்டளை அமரப்போகிற நம்முடைய வெற்றி தளபதி தான் ஆட்சி ஆளப் போகிறார். நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம், எல்லா இயக்கங்களும் இருக்கின்றவர்கள் வியந்து போயிருக்கிறார்கள். நாட்டிலே நாம் இன்றைக்கு கடலூரிலே பேசுகிறோம், கடலாக மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். அனுமதி ஒரே நாள்தான். நம்மை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் முடியாது என்பதை இந்த கூட்டம் இன்றைக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் இதற்கு 2 கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும். ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் இங்கே கூட்டம் கூடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது தளபதிக்கு பின்னாலே இருக்கிற ஆர்ப்பரித்து வருகிற கூட்டம். இந்த கூட்டத்தை எவராலும் வெல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால், அதை சொல்வதற்கு காரணம், நம்முடைய கொள்கை தலைவர்கள் இருக்கிறார்கள். கொள்கை தலைவர்களை பொறுத்தவரையிலும் அஞ்சலை அம்மா அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்தவர், இந்த நாட்டிற்காக தியாகத்தை செய்தவர். அவருடைய நினைவு நாள் இன்றைக்கு. அதைத்தான் எண்ணி பார்க்கிறேன். கடவுளே, அந்த நாளிலே நான் பேசுகிற நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தமைக்கு கூறாட கோடி நன்றி மலர்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்று எனக்கு முன்னாலே பேசியவர் சொன்னார்கள், தந்தை பெரியார், காமராஜர் அவர்கள், அதே போல சட்டமேதை அம்பேத்கர் என்று சொன்னார்கள். விடுதலைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை நான் இன்னைக்கு எண்ணி பார்க்கிறேன், ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிற இந்த கடவுளில் நாளை ஆட்சி மாற்றத்திற்கு இந்த கூட்டம் தான். நான் பார்க்கிற போது இங்கே குறைவான கூட்டம் இருக்குமா என்று நான் எண்ணி வந்தேன். ஆனால் வெற்றி விழா கூட்டத்தை போல இங்கே கூட்டம் கூடியிருக்கிற காட்சியை நான் காணுகிற போது
உங்களை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் இனி தமிழகத்திலே முடியாது என்ற வரலாற்றை நீங்கள் படைக்கப் போகிறீர்கள். இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். இங்கே எனக்கு முன்னாலே உரையாற்றுவர் சொன்னார்கள், 2 ஆட்சிகள் தமிழ்நாட்டில் ஆண்டு இருக்கிறது. புரட்சி தலைவருக்கு பிறகு, புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு ஆட்சி நடத்தியவர்கள் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அத்தனை பேருக்கும் நான் இன்றைக்கு சொல்கிறேன், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி எறிவதற்கு ஒரே சக்தி தான் நம்முடைய தளபதி ஒருவரால் தான் முடிவை தவிர எவராலும் முடியாது என்பதை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சில பேர் இடையிலே வருகிறார். நான் இன்றைக்கு சொல்கிறேன் அவர்களுக்கெல்லாம், உங்களால் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியாது. வீழ்த்துகிற சக்தி நம்முடைய தமிழகத்தின் வெற்றி தளபதியாக விளங்கி கொண்டிருக்கிற தளபதி ஒருவரால் தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். சில பேர் நினைக்கிறார்கள் அங்கே இங்கு ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஓடுகிற நண்பர்களுக்கு சொல்கிறேன், வீழ்த்தும் சக்தி இங்கே தான் இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் மக்கள் நல்லாட்சி நடத்துவதற்கு, நாளை எதிர்காலத்தை நம்பியிருக்கிற மக்களுக்கு கண்ணீரை துடைப்பதற்கு நம்முடைய தமிழகத்தின் வெற்றி கழகத்துடைய தலைவராக மட்டுமல்ல, இந்திய நாடை வியக்கத்தக்க அளவிற்கு ஒரு வரலாற்றை படைக்கிற தலைவராக தமிழகத்திலே வீரனை போட போகிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நான் இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், இங்கே இருக்கின்றவர் சொன்னார்கள், கடலூரிலே 9 சட்டமன்ற தொகுதி என்று சொன்னார்கள். கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையிலும் 234 தொகுதியிலும் அவர்தான் வெற்றி பெறுவார், யாராலும் இது மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாற்றை தமிழகத்திலே நாம் படைப்போம். நான் எதற்காக சொல்லி என்று சொன்னால், காலத்தின் சூழ்நிலையை கருதி நான் உரையை சுருக்கி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், நீங்கள் 3 மணிக்கு இங்கே வந்தீர்கள். ஆனால் மாற்றுக் கட்சியை பார்க்கின்ற போது 1 மணி நேரம் கூட கூட்டம் இருப்பதில்லை. காலி சேர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் காலி செய்கிற கூட்டம் தான் இங்கே வெற்றி கழகத்துடைய தலைவருடைய பட்டாளங்கள் இங்கே இருக்கிறது என்று என்னால் உணர முடிகிறது. அதைத்தான் இங்கே சொல்லுகிற போது, பூட்டிய இரும்பு கதவை உடைத்து விட்டு சிறுத்தியே வா, நாம் சொல்லும் வழிகளை கொள்கைகளை நீங்கள் முரசுகளாக கொட்டி வாருங்கள் என்று அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கடலூர் மாவட்டத்தில் இந்த சிறப்பு வாய்ந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற, எங்களையெல்லாம் வழிநடத்துகின்ற எங்களுடைய ஆசான், எங்களுடைய அரசியல் வழிகாட்டி, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தேர்தல் மேலாண்மை பொறுப்பு தலைவர் ஆதவச்சன் அவர்களே, ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அண்ணன் K.A. செங்கோட்டையன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் ராஜ்மோகன் அவர்களே, கழகத்தினுடைய பேச்சாளர் அருமை தம்பி ரமேஷ் அவர்களே, ஜெகவீர பாண்டியன் அண்ணன் அவர்களே, கழகத்தினுடைய தலைமை செயலாளர் அருமை சகோதரர் ராஜசேகர் அவர்களே, தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் சீன அவர்களே, மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் தளபதி பேர் உடையவரே, வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி கமாபுரம் அவர்களே, உங்களை அனைவரையும் கடலூர் மாவட்டத்தின் சார்பாக நான் வருக என்று வரவேற்கின்றேன். இந்த கூட்டம் என்பது கடந்த 10 நாட்களாக மேலாக காவல்துறையிலே அனுமதி கேட்டிருந்தோம். நாங்கள் வேறு இடத்தை தேர்வு செய்து அவங்களோட அனுமதி கேட்டிருந்தோம். ஆனால் எங்களுக்கு அந்த இடம் அனுமதி கிடைக்கவில்லை. காரணம், எதுக்கெடுத்தாலும் கரூர் சம்பத்திய காரணம் சொல்லி நமக்கு பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க. ஆகையினாலே புதன்கிழமை காலை மதியம் 1 மணிக்கு தான் எங்களுக்கு இந்த அனுமதி இந்த மைதானத்திலே வழங்கப்பட்டது. வியாழக்கிழமை ஒரே நாளில் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு என்று சொன்னால் அது தளபதி என்ற ஒரே முகத்துக்காக தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே போல கடலூர் மாவட்டத்திலே பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது. இங்க இருக்கக்கூடிய தீய சக்தி திமுக இந்த கடலூர் மண்ணில் இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர் அவர்கள்
கடலூர் மன்னருக்கு எதுவுமே செய்ததாக வரலாறு என்பதை கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடலூர் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள், கடலூரில் பிரதானமாக இருக்கக்கூடிய பஸ் நிலையத்தை கடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு இல்லாமல் கொண்டு போய் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் வச்ச ஒரு அமைச்சர் தான் நம்மளுடைய அமைச்சர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பல்வேறு பிரச்சனைகள் மாநகராட்சியிலே கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட கோடிகளை அந்த அரசாங்கத்தில் வழங்கி எந்த செயல்பாடுகளும் சரியாக செய்யவில்லை என்பதுதான் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. கடலூர்ல தேவையில்லாத இந்த கடைகளை கட்டி வைத்திருக்காங்க. இந்த கடையால் எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. ஆனால் அவர்கள் கமிஷன் கரப்ஷன் வாங்குவதற்காகவே இந்த கொள்ளையடித்துக் கொண்டிருந்த தீய சக்தி கூட்டத்தை வரும் 2026ஆம் ஆண்டு தலைவர் தளபதி அவர்களுடைய கையிலால் இந்த ஆட்சி அகற்றப்பட்டு தமிழக முதல்வராக தளபதி அவர்கள் பதவி ஏற்பார் என்பதை கூறிக்கொண்டு இந்த கடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 9 தொகுதிகளிலும் கழக பொதுச் செயலாளர் ஒப்புதலோடு தளபதி யார் அவர்களை கையை நீட்டுகிறார்களோ அவர்களை வெற்றி பெற செய்து 9 சட்டமன்ற தொகுதிகளும் தளபதி பாதத்திலே சமர்ப்பிப்போம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக கடலூர் மாவட்டத்தினுடைய முகமாக தமிழகம் எங்கும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்ற நமது அருமை அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான இளவல் திரு ராஜசேகர் தலைமை கழக செயலாளர் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அடையாளம் தந்த தலைவர் தளபதி அவர்களுக்கும் அங்கீகாரம் தந்த பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கடலூர் மாவட்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய அகில இந்திய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் அவர்களே மற்றும் அண்ணனோடு இணைந்து இந்த நிகழ்வினை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் அவர்களே மற்றும் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்புக்குரிய அண்ணன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி இந்த கடலூர் மாவட்டத்திலே இந்த மக்கள் எப்போதெல்லாம் துன்பப்பட்டு துயரப்பட்டு இருக்கிறார்களோ அப்போதெல்லாம் தலைவர் தளபதி அவர்கள் நேரடியாக களத்திற்கு வந்து மக்களிடையே துன்பத்திலே துயரத்திலே பங்கெடுத்தவர்தான். உதாரணமாக சொல்ல போனோம் என்றால் 1998 கடலூர் முழுக்க வெள்ளப்பாழ் வந்து மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நிலையில் இதே இடத்திலே தலைவர் தளபதி அவர்கள் கடலூர் முழுக்க மக்களை திரட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கியவர்தான். மேலும் உலகையே உலுக்கிய சுனாமி பேரலையின் போது பாதிக்கப்பட்ட பகுதிக்கு கடலூருக்கு நேரடியாக சென்று அந்த கிராமத்தை சென்று அங்கு கூடிய அனைவருக்கும் நிவாரண உதவிகள் வழங்கியவர்தான் தலைவர் தளபதி அவர்கள். அதற்கு அடுத்தாற் போல் கடலூரே சீர்கட்டு கடலூரில் இருக்க அனைத்து மரமும் வீழ்ந்து தானே புயல் உக்கிரத்தின் போதும் தலைவர் தளபதி அவர்கள் நேரடியாக வந்து மக்களை சந்தித்து நிவாரண உதவி வழங்கி தொடர்ந்து செய்தவர்தான். அந்த வகையிலே தலைவர் தளபதி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த கடலூர் மாவட்ட மக்கள் துணையோடு தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர் படை உதவியோடு கடலூர் மாவட்டத்திலே உள்ள இந்த 9 சட்டமன்ற தொகுதியிலும் தலைவர் தளபதி யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அத்தனை பேரும் வெற்றி பெற செய்வதோடு வருகின்ற 2026 வருகின்ற தேர்தலில் தலைவர் தளபதி அவர்களை முதலமைச்சராக சூளுரைப்போம் என்று உறுதி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.